தம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம்தம் வினையான் வரும். பொருள் தம்பொருள்னா தம்முடைய செல்வம் என்ப என்று சொல்லுவார். தம்மக்கள் தம்முடைய புதல்வர். அவர் பொருள் புதல்வர் ஈட்டும் பொருள். தம்தம் தம் பெற்றோரை நினைத்து புதல்வர் செய்யும் வினையான் நல்வினையால் வரும் பெற்றோரை வந்து சேரும். தம்பொருள் என்ப தம் மக்கள். தம்முடைய பொருள்னா நம்முடைய செல்வம் எதுன்னா நம்முடைய பிள்ளைங்கள் தான் நம்முடைய செல்வம். பிள்ளைங்கள் எப்படி இருக்கணும்? அறிவுள்ள பிள்ளையாவும் இருக்கணும், பண்புள்ள பிள்ளையா இருக்கணும். பிள்ளைங்க வளர்ந்து இருக்குது, அந்த பிள்ளைங்கள் சம்பாதிக்குது. சம்பாதிக்கிறதுக்கு அறிவு வேணும். அறிவுள்ள பிள்ளைங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளை நல்ல விதமா பயன்படுத்தணும்ல. எல்லா உயிரினங்கள்டையுமே அன்பு காட்டணும். அன்பு காட்டி முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அந்த பிள்ளைங்கள் அவர் பொருள் தாம ஈட்டிய பொருளை தம் தன்னுடைய புதல்வர்கள் தம்முடைய பெற்றோர்களே நினைத்து வினையான் நல்வினைக்காக செலவு பண்ணுதாங்க. நல்வினைங்கிறது என்னது? தான தர்மங்கள் பண்ணுதாங்க. அம்மா அப்பா வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்துல அவங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் செய்திருக்காங்க. அவங்க இறந்த பிறகும் அவங்களை நினைத்து செய்யக்கூடிய தான தர்மங்கள் அவங்களுக்கு போய் சேருமா. அவங்க எந்த பிறவி எடுத்தாலும் அவங்களுக்கு போய் சேருமா. வரும்னா வந்து சேரும். தம்பொருள் என்ப தம் மக்கள். பொருள்ங்கிறது நம்ம வீடு வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், நகையெல்லாம் வச்சிருக்கோம். எல்லா செல்வங்களும் நம்ம இந்த வாழ்ந்திருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அனுபவிக்க முடியும். அடுத்த பிறவிக்கு வருமானம் வராது. அடுத்த பிறவிக்கு எது வரும்? நம்ம பிள்ளைங்கள்ல நல்ல அறிவுள்ள பிள்ளைங்களா பண்புள்ள பிள்ளைங்களா வளர்த்து வைக்கும் போது அந்த பிள்ளைங்க நம்மள நினைச்சு செய்யக்கூடிய தான தர்மங்கள் அடுத்த பிறவிக்கும் வருமா. அதனாலதான் பிள்ளைங்கள் தான் நம்ம சொத்துங்கிறாங்க, நம்ம செல்வம் அப்படின்னு யாரு சொல்றது? என்பன்கிறது என்று சொல்லுவார். யார் சொல்லுவாங்க? கற்றறிந்தவங்க சொல்லுதாங்க. பிள்ளைங்கள் தான் நம்மளுடைய செல்வம். இந்த பிள்ளைங்களுடைய தான் அதுதான் அடுத்த பிறவிக்கு நமக்கு புண்ணியத்தை தேடி தருவாங்க. தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம்தம் வினையான் வரும். விளக்கம். நம்முடைய புதல்வரை தான் தம்முடைய செல்வம் என்பர். அறிவும் நற்குணங்களையும் உடைய புதல்வர் தான் சம்பாதித்த பொருளை தம் பெற்றோரை நினைத்து தான தர்மங்கள் செய்யும் போது அதனால் வரும் புண்ணியம் பெற்றோரின் மறுபிறவிக்கு வந்து சேரும். நற்பண்புடைய புதல்வரைத்தான் நம்முடைய செல்வம் என்று கற்றறிந்தோர் கூறுவார்.